வணக்கம் டமாரம் சேனல் வியூவர்ஸ். இதுதான் உலகத்திலே கடல்ல வாழற மிகப்பெரிய நண்டு. சரி, அதையாப்பா இப்ப சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்மளுடைய ஃபுட் வீடியோ ஸ்பெஷலும் ஒரு நண்டு ஃப்ரை தான். ஆமாங்க, ஆந்திரா 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 வேர்க்கடலை நண்டு ஃப்ரை. இந்த ஸ்பைசி நண்டு ஃப்ரையோட பொதுவா நண்டுகளை பத்தியான இன்ட்ரெஸ்டிங் தகவலை கொஞ்சம் கொஞ்சமா இந்த வீடியோல பாப்பீங்க. முழுசா பாருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கு நம்ம பண்ண போகிற டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள்லாம் கிடுகிடுன்னு போய் கடகடன்னு பார்ப்போம். கடல் நண்டு, இது நீல நண்டு ஒரு 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் ஒரு 200-250 கிராமு, 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சது ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன், கொத்தமல்லி கொஞ்சம், தக்காளி 2 தக்காளி, கொஞ்சோண்டு புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸோ அது சின்னதாகவோ, கருவேப்பிலை கொஞ்சம், ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், எள்ளு ஒரு 1/2 ஸ்பூன், தனியா ஒரு 1/2 ஸ்பூன், மிளகு ஒரு 1/2 ஸ்பூன், வேர்க்கடலை ஒரு 50-லேருந்து 75 கிராம் வேர்க்கடலை, பெருஞ்சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், 2 சின்ன துண்டு பட்டை ஒரு 3 கிராம்பு, வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு 4 காஞ்ச மிளகா. ஃபர்ஸ்ட் ப்ராசஸாக ஒரு சின்ன கடாயை நம்ம ஸ்டவ்வில் வச்சு அதில் நம்மளுடைய மிளகு சீரகம் வச்சுருந்தா இல்லையா, அதை போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிப்போம். அதாவது எண்ணெய் போடாமல் அப்படியே வறுத்து எடுத்துப்போம், தனியாக வச்சுருவோம் அதை. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவையும் தனியா பட்டை கிராம்பு இதெல்லாம் வச்சுருந்தாலையும் அதையும் போட்டுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம், தீயக்கூடாது. மிளகும் ஜீரத்தையும் இந்த மாதிரி நம்ம போட்டு ஒரு சின்ன உரலில் இடித்து வச்சுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் மிக்சியில் கூட அதை பவுடர் போட்டு வச்சுக்கலாம். இந்த பவுடருக்கு இப்போதைக்கு வேலை இல்லை, இதை உரமாக வச்சுருவோம். அதே உரலில் நம்ம இந்த சின்ன வெங்காயம், அதாவது சாம்பார் வெங்காயம், அதை போட்டு இந்த மாதிரி நசுக்கி வச்சுப்போம். நம்ம இதை கட் பண்ணல, நசுக்கி வச்சுப்போம். இது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் எக்ஸ்ட்ராவாக. நம்ம வச்சுருந்த 2 தக்காளியை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, காஞ்ச மிளகா, தனியா, அதோடு சேர்த்து மஞ்சத்தூளும் போட்டு இந்த மாதிரி குறன்னு அப்படி அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு சின்ன கடாய் வச்சு வேர்க்கடலையை போட்டு இந்த மாதிரி அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். அதோடு சேர்த்து எள்ளு போடுறோம். எள்ளு போட்டு கொஞ்ச நேரத்தில் எள்ளு பட்டன்னு இருக்கும், கேட்குதா? அதனால் அதை போட்ட உடனே நீங்கள் அப்படியே எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேங்காய் சட்னி கரைக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வெந்தயத்தை போட்டு அதுக்கு மேலே ஜீரகத்தை போட்டு அப்புறம் நம்ம நசுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயம், இது எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தான் செலவு பண்ணும். வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நசுக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கிடையாது, நசுக்கி வச்சுருக்கிறது. அதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டு பச்சை மிளகாய் அதை அப்படியே கொஞ்சம் கிள்ளி போட்டிருக்கோம். ஒன்ஸ் இதெல்லாம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி அது கூட சேர்த்து திரும்ப நல்லா வதக்குறோம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த காஞ்ச மிளகா, தனியா, பட்டை, இந்த கிராம்பெல்லாம் போட்டு பவுடர் பண்ணி வச்சிருந்தால குறன்னு அரைச்சி அந்த குறை பவுடரை இது கூட சேர்த்துக்கிறோம். நம்ம போட்டிருக்கிற பவுடர், அந்த மிளகாத்தூள் பவுடர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற நண்டை ஒன்றா அந்த கலவையில் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி நம்ம அந்த ட்ரையாகவே நம்ம இப்படி வதக்கிறோம். இது ஒன்ஸ் நண்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு அப்புறம் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா புளி, அந்த புளியில் கரைச்சி அதை தண்ணி எடுத்ததை அது கூட சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 1/2 கிளாஸ்லேருந்து ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி, தேவைக்கான தண்ணியை நம்ம இந்த நண்டில் ஊற்றியாச்சு. இது எதுக்கு அப்படின்னா, இதுக்கு மேலே தான் நண்டு ப்ராப்பராக வேக ஆரம்பிக்கும். நான் இப்போ நண்டு வேக ஆரம்பிக்கிட்டோம். இதுக்கு நடுவில் வேர்க்கடலையும் எள்ளையும் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது ஆறி போயிடுச்சு. இப்போ அதை எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போவே ஸ்மெல்லு தூக்குது. இப்போ நண்டு சிறப்பாக குக் ஆகிட்டு இருக்கு. நான் முன்னாடியே சொன்னல, நண்டு பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் நான் வச்சுருக்கேன் அப்படின்ட்டுன்னு. அதில் வர்றது நீங்கள் முன்னாடியே பார்த்த மாதிரி உலகத்திலே பெரிய ஒரு நண்டு இருக்குது. அந்த நண்டு 13 அடி அகலம் கொண்ட நண்டு. அது பேர் ஜாப்பனீஸ் ஸ்பைடர் கிராப். உலகம் பூரா மனுஷன் அதிகமாக விரும்பி சாப்பிட்ற நண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் ப்ளூ கிராப் தான். இது கிட்டத்தட்ட இப்போ நம்ம குக் பண்ணுற அந்த வகையை சேர்ந்த ஒரு நண்டு தான்.
இதில் வந்து மனுஷன் ஒரு வருஷத்தில் 1.5 மில்லியன் டன் கிராபை வந்து உட்கொள்கிறான். இந்த டைமில் இந்த நாட்டு பேரை சொல்கிறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால் நான் அந்த நாடு அப்படின்னு சொல்கிறேன். அந்த நாட்டில் இந்த நண்டை வந்து வெளியில் தள்ளுறதுக்கு ஏடிஎம் மிஷின் மாதிரி நண்டு வெண்டிங் மிஷின் வச்சுருக்காங்க. அதாவது நீங்கள் போய் அந்த மிஷினுக்கு நடுவில் காசு போட்டிங்க அப்படின்னா டிகிடின்னு போய் டக்குன்னு சொல்லிட்டு ஒரு நண்டு வேணுமா 2 நண்டு வேணுனாலும் அந்த நண்டு வந்து புழுக்குன்னு அவங்க முன்னாடி வந்து நிற்கும். நண்டுக்கு வெண்டிங் மிஷின் வச்சுருக்கிறாங்க. அவ்வளோ ஹைடெக்காக நண்டு வியாபாரம் பண்ணுறவங்க. பொதுவாகவே நண்டில் வந்து புரோட்டீன், விட்டமின் B2, மெக்னீஷியம், காப்பர், ஜிங்க், பாஸ்பரஸ் எல்லாம் ஹெவியாக இருக்குது. இவ்வளோ இருந்து சுவையை கூட்டி நம்மளுக்கு சுவையான நண்டை கொடுக்குற அதே சமயத்தில் இதய நோயாளிகளாக இருந்தீங்க, இதயத்தில் பிரச்சனை உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நண்டு வில்லன். ஏன்னா நண்டில் கொலஸ்ட்ரால், சோடியம் மிக அதிகமாக உள்ளது. ஆகையினால் ஏற்கனவே கொலஸ்ட்ரால் பிரச்சனை உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்கள் கொஞ்சம் அடங்கி வாசிக்கிறது நல்லது தான். எனக்கு புரியுது, நண்டோடைய டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து வீட்டில் எல்லோரும் சாப்பிடும் போது ஆசைக்கு வேணால் ஒரே ஒரு பீஸை வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. தயவுசெய்து நிறைய சாப்பிட்டு பிரச்சனையை விலைக்கு வாங்கிடாதீங்க. இப்போ நம்ம நண்டு ஃப்ரைக்கு அடுத்து என்ன தேவைன்னு பார்ப்போம். இந்த சமயத்தில் இந்த மிளகு சீரகம் வறுத்து அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பவுடரை இது கூட சேர்த்துக்கிறோம். நான் சொன்னேன் இல்லை, ஆந்திரா நண்டு ஃப்ரைன்னு, இதெல்லாம் காரம் கம்மி. ஸோ இந்த சமயத்தில் இந்த கலவையெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம வேர்க்கடலை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வேர்க்கடலை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். பொதுவாக நண்டு ஃப்ரைனா வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க, அப்படி இல்லைனா தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டாங்க. வேர்க்கடலை அரைச்சி ஊற்றுறது வந்து இது கொஞ்சம் புதுசான ஒரு ஸ்டைலு. என்னடா வேர்க்கடலை இனிக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டும் பார்த்துருக்குறோம், அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த ப்ராசஸ்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலை அப்படி கொஞ்சம் தனியா அப்படி போட்டு எப்படிமா 2 மிக்சிங் வர்றோம். இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இதை நீங்கள் வந்து சுட சாதத்துக்கு போட்டு அப்படியே இதை ஒரு கிரேவியாக வச்சு சாப்பிட்லாம். இல்லை வந்து சாம்பாரோ இல்லை மீன் குழம்போ இல்லை கறி குழம்போ வச்சுக்கிட்டு அதுக்கு இது சைடிஷாக கூட வச்சு சாப்பிட்லாம். உங்கள் விருப்பம். தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம், நண்டு வச்சு சாப்பிட்லாம், தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம், இட்லிக்கு வச்சு சாப்பிட்லாம், உங்கள் விருப்பம். எப்படி வேணால் சாப்பிட்லாம், சும்மாவே கூட சாப்பிட்லாம். நீங்கள் சும்மாவே ஒரு சீ ஃபுட் லவர் அப்படின்னா இந்த டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரெகுலராக வீட்டில் இப்போ நம்ம செஞ்சிட்டு இருக்கிறத காட்டிலும் இது வந்து பயங்கர வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி காரம் அச்சு தும்சமாக இருக்கும். ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி டிஷ்ஷில் போட்டிருக்கிற காரம் கம்மி. உங்களுக்கு ரொம்ப காரம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் அச்சு தூள் பண்ணி காரம் ஏற்றிக்கலாம். ஒருவேளை இந்த வீடியோ கடக்கடன்னு போயிடுச்சுப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆப்வியஸ்லி இருக்கவே இருக்குது பாஸ் பட்டன் யூடியூப்பில். நீங்கள் பாஸ் பண்ணி ரிவைண்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி எப்படி வேணால் நிறுத்தி நிதானமாக பார்த்து செஞ்சுக்கலாம். உங்களுடைய இஷ்டம் போல் இந்த டிஷ்ஷில் ஏற்ற இறக்கங்கள் நீங்கள் செய்யலாம், ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. இதனுடைய டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மட்டும் டமரம் சேனலில் போட்ட வீடியோ கிடையாது. இந்த மாதிரி செம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், வெஜ் நான்வெஜ் வீடியோஸ் ஆல்ரெடி இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒருவேளை தெரியலனா வந்து அதனுடைய அந்த வீடியோக்களுடைய லிங்க்கு இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டிருக்குது. ஸோ ஒருவேளை நீங்கள் பார்க்கலன்னா அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மற்றபடி யூடியூப் ஆரம்பித்த காலத்திலேருந்து காலங்காலமாக சொல்கிறது தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டமரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை நன்றி.